Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நாம Finnable அப்படிங்கக்கூடிய RB registered NBFC வழங்கக்கூடிய கம்ப்ளீட்டான பர்சனல் லோன் டீடைல்ஸ், அதாவது அவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்ளை பண்ணனும் அப்படினா நாம என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், நம்ம கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும், எப்படி அப்ளை பண்றது, தென் அதில் கிடைக்கக்கூடிய லோனுடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே சமயத்துல இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க இன்ஸ்டன்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படினா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த பர்சனல் லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டா ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது, நம்ம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படினா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது Play Store டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். சோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படினா இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படினா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இவங்க 2017 இருந்தே Play Storeல அவைலபிளா இருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரீயாவே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்க முடியும். தென் பர்சனல் லோனை பொறுத்தவரைக்கும் 60 மினிட்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 25,000 இருந்து அதிகபட்சமா 10 lakh வரைக்கும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இவங்க வழங்கக்கூடிய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 15% இருந்து அதிகபட்சமாவே 30.99% per annum தான் இருக்கும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 to 60 months அப்படிங்கிறது இருக்கும். இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 0 to 36% வரையிலும் இருக்கும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. பட் இவங்க மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே 15% அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி 0 to 36% வரும் அப்படிங்கிறது தெரியல. ஓகே கேஸ், இப்போ அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க நீங்க ஒரு ஃபுல் டைம் ஒர்க்ல இருக்கக்கூடிய சேலரிடு பர்சனாக இருக்கணும். அந்த விதத்தில் நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் இல்லை கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக 15,000க்கு மேலே இருக்கணும். அண்ட் அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சேம் டைம் இந்த Finnable அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோனுக்கு இவங்க ஒரு டைரக்ட் RB ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் NBFCயாக இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இவங்க நார்த்ரன் உட்கார் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், TVS கிரெடிட் சர்வீஸ், பிரமால் கேபிட்டல் அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் இவங்க கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணியும் உங்களுக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஓகே கேஸ், அந்த டீட்டெயில்ஸை தவிர்த்து இப்போ அப்படியே உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு கொலட்டலும் தேவையில்லை. வித்தின் 60 மினிட்ஸில் லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் எதுவும் பெருசாக கொடுக்கல. பட் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஜாப்பில் இருக்கக்கூடிய சேலரிடு பர்சனாக தான் இருக்கணும். அந்த விதத்தில் நீங்கள் பப்ளிக் செக்டர்லையோ ப்ரைவேட் செக்டர்லையோ எங்கே ஒர்க் பண்ணாலும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் அப்படின்னு பார்க்க 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக 55 வயசுக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய மந்த்லி இன்கம் அட்லீஸ்ட் 15,000 இருக்கணும். நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது கண்டிப்பாக 700க்கும் மேலே இருக்கணும். இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லையோ அல்லது அப்ளிகேஷன்லையோ லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணணும். உங்களுடைய ஏஜ், இன்கம், சிட்டி, அதாவது உங்களுடைய பேசிக் அண்ட் ஒர்க் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே இன்ஸ்டண்ட்டாகவே அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. தென் லோன் ப்ராசஸும் கம்ப்ளீட்டாக 16 மினிட்ஸில் லோன் டிஸ்பர்சல் பண்ணி கொடுக்குறதா போட்டிருக்காங்க. பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இதுவே நம்ம இப்போ ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது இவங்க கிட்ட இருந்து அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருந்தது. அந்த லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 ஹவரில் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுற மாதிரி கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் மேபி லோன் அப்ரூவல் கிடைச்சது அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே பேங்க்கில் கிரெடிட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்குது. ஓகே கேஸ், இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு கட்டாயம் தேவைப்படும். இதை தவிர்த்து லாஸ்ட் 3 மாதத்துக்கான சேலரி ஸ்லிப், தென் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் நான் சொன்னோம் பார்த்தீங்களா, ஆல்ரெடி நம்ம ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணி Finnable சைட்லேருந்து அப்ரூவல் கிடைக்கும் பொழுது ஜஸ்ட் இவங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டுடைய அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை மட்டும் OTP வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நம்ம சேலரி ஸ்லிப்போ இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ எதுவுமே சப்மிட் பண்ணலை. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இது நெசசரி, கம்பல்சரி கேட்க மாட்டாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் மேபி அப்லோட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் சேலரி ஸ்லிப்பை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் தான், இருந்தால் சப்மிட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா தேவையில்லை. அந்த விதத்தில் இப்போ ரீசெண்டாக HDB ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நண்பருக்கு 2,29,000 அப்படிங்கிறது ஆன்லைனில் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் அப்ளை பண்ணும்போது அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அந்த லோனை பொறுத்த வரைக்கும் Finnable சைடு இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா பவர்டு பை Finnable அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோன் அமௌண்ட்டில் ஸ்டார்டிங் 25,000 அதிகபட்சமாக அப்ரூவல் கிடைச்சா டோட்டல் அமௌண்ட்டையும் கூட செலக்ட் பண்ணி விட்ரவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். சேம் டைம் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த லோன் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல் அமௌண்ட்டை சூஸ் பண்ணும்போது 36 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் கொடுக்குறாங்க. இன்கேஸ் ஒரு 40,000 சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதிகபட்சமாகவே 12 months அப்படிங்கிறது தான் ரீபேமெண்ட் டென்யூர் கொடுக்குறாங்க.
பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க நீங்கள் எவ்வளோ லோன் அமௌண்ட் சூஸ் பண்ணாலுமே ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் 21.99%, அதாவது நியர்லி 22% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த லோன் அமௌண்ட்டில் கிட்டத்தட்ட ப்ராசஸிங் ஃபீஸாக ஒரு 12,160 அப்படிங்கிறது பிடிச்சிக்கிறாங்க. அது போக ரீமைனிங் அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையுமே கிரெடிட் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், ஓவராலாக ஃபைனலாக ரொம்ப ஷார்ட்டாக அந்த அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லையோ கூகுள் பேலையோ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஃபினான்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த ஃபினபிள் சைடிலிருந்து அப்ரூவல் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சேலரிடு பர்சனாக தான் இருக்கணும். உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது 700க்கும் மேலே இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதை தவிர்த்து அப்ரூவல் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்தாலுமே இது ஒரு பேசிக்கான எலிஜிபிலிட்டியாக இவங்க வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து இதில் கிடைக்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ரீசனபுளாக தான் இருக்குது. அதே சமயத்தில் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கும் அதிகப்படியான டென்யூர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இது எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே கேஸ், இன்றைக்கி இந்த ஃபின்னபிள் அப்ளிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுடைய நண்பர் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதே சமயத்தில் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.